ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் சார்ந்த தகவல்களை தொடர் காணொலியாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு தோஷம், மிகப்பெரிய சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் அதைவிட சற்று அதிக தகுதியுள்ள நீதி நேர்மையுள்ள கிரகமான சனியும் சேர்வது பிரம்மஹத்தி தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஜாதகத்தில் 12 கட்டத்தில் எங்கு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் உறவுகள் விஷயத்தில் ஒரு தவிர்க்க முடியாத கசப்பை அள்ளி தந்துவிடுகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த விசேஷம், எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் அந்த நிகழ்வில், அந்த விசேஷத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு உறவை ஒதுக்கிவிட்டு அல்லது இழந்துவிட்டு அல்லது பகைத்து கொண்டு செயல்களை செய்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. நினைத்து பாருங்கள், காலபுருஷனுக்கு லக்னத்துக்கு 9க்குரியவனும் அதாவது 10க்குரியவனும். இது ஒரு ஆகச்சிறந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அல்லவா என்று பார்க்கும் பொழுது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் மேஷ லக்கணத்துக்கு மட்டும் பொருந்தும். அடுத்து மிதுன லக்கணத்திற்கு மட்டும் பொருந்தும். இந்த 2 லக்கணத்துக்காரர்களை தவிர இந்த குருவும் சனியும் தர்ம கர்மாதிபதிகளாக வருவதில்லை. இந்த அற்புதமான அமைப்பு கொண்ட கிரக சேர்க்கையே பிரம்மஹத்தி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்று பார்க்கும் பொழுது இந்த பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய பலன்கள், இதனுடைய பாதிப்பு என்று பார்க்கும் பொழுது தன்னை விட வயதில் மூத்த குருமார்கள், ஆசிரியர்கள், இவர்களுடைய பழக்க வழக்கமும் நெருக்கமும் உறவுகளும் கசப்பை அடிக்கடி தந்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள்களை தெரியாமல் வைத்துவிட்டோ அல்லது மறந்து வைத்துவிட்டோ அடிக்கடி தேடிக்கொண்டே இருக்கிறோம். அதன் மூலம் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சங்கடங்களும் உருவாகி கொண்டே இருக்கிறது. அடுத்து இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வீட்டில் சாவியை வைத்துவிட்டு தேடிக்கொண்டே இருக்கிறோம். நம் வீட்டில் உள்ள சாவி, நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய சாவி, அதிகமான பரிச்சயம் உள்ள ஒரு பொருள் சாவி. இந்த பொருளை அடிக்கடி வைத்துவிட்டு தேடுவது, அந்த தேடுவதற்கு தொந்தரவாக அமையக்கூடிய உறவுகளை கடிந்து கொள்ளுவது அல்லது அந்த உறவுகள் நமக்காக உறவவில்லை என்ற குறையை சொல்லி பிரச்சனைகளை உருவாக்குவது போன்ற விஷயங்களை இந்த பிரம்மஹத்தி தோஷம் தருகிறது. இது மட்டும் இல்லாமல் பொருளாதார தடைகளை உண்டு பண்ணி அப்போது தொந்தரவுகளை தருகிறது. இது மட்டும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஜீவனத்தில், தொழிலில் சின்ன சின்ன மந்தங்களை உருவாக்கி அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இழப்புகளையும் தருகிறது. எது எப்படி இருந்தாலும் கூட்டி கழித்து பார்த்தோமானால் பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாட்டை தந்து விடுகிறது. உறவுகளில் ஜீரணித்து கொள்ள முடியாத கசப்புகளையும் சங்கடங்களையும் அள்ளி தந்து விடுகிறது என்பதை காண முடிகிறது. அப்படிப்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது அதற்கும் அந்த காலத்திலேயே சில தகவல்களை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். சிவன் கோவிலில் அன்னதானமும், அதாவது சர்க்கரை பொங்கலும், அம்பாள் கோவிலில் தயிர் சாதமும் 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை தானம் செய்து கொண்டே வரும் பொழுது இந்த பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய பாதிப்பு குறைந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் ஒரு திருப்தியான நிலையையும் சந்திக்க ஏதுவாக அமைகிறது. அடுத்து மற்றும் ஒரு பரிகாரம், வேம்பு அரசு பிள்ளையார் கோவிலில் 21 செம்பருத்தி பூவை மாலையாக தொடுத்து 2 தேங்காய் தீபம் ஏற்றி
வழிபட்டு வர இது 3 மாதத்துக்கு ஒரு முறை சுமார் ஒரு 12 தடவை இந்த விநாயகர் கோவிலில் தீபம் ஏற்றுவதை தொடர்ந்து பயணித்து பாருங்கள். 3வது மாதத்திலிருந்தே ஒரு நல்ல வித்தியாசமான நிகழ்வுகளையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக உணர முடியும். அடுத்து துர்க்கை அம்மனிடம் சுத்தமான செம்பருத்தி, நல்ல தரமான நிறமுடைய செம்பருத்தி, அதாவது செக்கச்செவேல் என்ற செம்பருத்தி மாலையை 21 மலரில் செம்பருத்தி பூவில் தொடுத்து மாலையாக போட்டு 2 எலுமிச்சம்பழம் வைத்து 2 நெய் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். இது 3 மாதத்துக்கு ஒரு முறை செய்து வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்படும். எந்த உறவை விடுத்து நாம் ஒரு செயலை செய்தோமோ அந்த உறவு நமக்கு இனிமையாக அமைவதை கண்கூடாக காண முடிகிறது. வீட்டில் நாம் சாவியை எங்கே வைத்தோம் என்று தெரியாமல் போகும் பட்சத்தில் நாம் யதார்த்தமாக போக அந்த சாவி கண்ணில் தென்படும். இப்படி காலபுருஷனுக்கு 9-10 பிரம்மகத்தி தோஷத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இந்த பிரம்மகத்தி தோஷம் உள்ளவர்கள் பெரியவர்களிடம் கொஞ்சம் நிதானமாக போக்குவரத்து பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது சற்று சால சிறந்ததாக இருக்கும். இல்லை என்றால் கசப்பை தவிர்க்க முடியாது. இது எந்த காலகட்டத்தில் இது அதிகமாக வருகிறது? புனர்பூசம், விசாகம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் குருவும் சனியும் இருக்கும் பட்சத்திலும், பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலேயும் இருந்து ராகு செவ்வாயினுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் இந்த கசப்பு பன்மடங்கு விருத்தியாகி விடுகிறது. ராகு, செவ்வாய், சனி இவர்கள் மீது கடக்கும் பொழுதும் அவர்களுடைய தசாபத்தியாக இருக்கும் பட்சத்திலும் இந்த மாதிரி பாதிப்புகளை கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் கிரகங்கள் நமக்கு அள்ளி பரிசாக கொடுத்து விடுகிறது. ஆனால் அது பரிசு என்று சொல்லிக்கொள்ளாமல் வெளியே பொருளாதாரத்தை பரிசு என்று சொல்ல, உறவுகளில் கசப்பு என்று ஒரு அசைக்க முடியாத நிதர்சனமான கசக்கும் உண்மையாக விளங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.